தகப்பன், இந்த மாலை நேரத்தில் ஒரு சிறு கூட்டமாய் உம்முடைய பிள்ளைகளாய் நான் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் அநேக சாட்சிகளை எழுப்புகிறீங்க, அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்க. இதற்கு நாங்கள் ஒரு பாத்திரம் அல்ல ஆண்டவரே, இதை செய்வதெல்லாம் நீங்கள் தான். அதனால் உங்களோட நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆண்டவர், இந்த மாலை நேரத்தில் உங்களுடைய வார்த்தையை தியானிக்க நீங்கள் கிருபை கொடுங்க. நீங்கள் பேசுங்க, மனுஷோட சத்தம் அல்ல ஆண்டவரே, நீங்கள் பேசும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறோம். நீர் அநேகர் என்ற மாலை தொடப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். We give you all the glory and honor. In Jesus' name I pray. Amen, amen, amen. சரி, என்னோட கூட நீங்கள் பைபிள் வச்சுருந்தா எடுத்துக்கொள்ளலாம். ஒரே ஒரு சாப்டர், ஒரு 5 வசனம், அதை தான் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45 51 வரை. மார்க் சாப்டர் 10 verses from 45 to 51. ஒரு நிமிஷம் சிஸ்டர், நம்ம என்ன பண்ணலாம், எல்லாருமே இதை வாசிப்போம். கையில் பைபிள் வச்சுக்கிறவங்க எல்லாரும், be it in English or Tamil, it doesn't matter. Start from verse 46 and we will finish it in 51. 1, 2, 3. அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்பட்ட பொழுது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூறத் தொடங்கினார். படிச்சிருங்க, 20:52 பாசுங்க. ஆமென். இந்த ஸ்டோரி எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச கதை தான். We all know about this story in Bible where there was a blind man and Jesus heals him. That's a story. பட் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் இதிலிருந்து ஒரு சில காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். அதனால் லிசன் வித் அ கிரேட் எக்ஸ்பெக்டேஷன். காட் வில் ஸ்பீக் டு யூ. முதல்ல நம்ம பார்க்க போகிறோம், அந்த டோரை கொஞ்சம் சத்தம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கோங்களா ப்ளீஸ். பர்த்திமேயுன்னு ஒரு குருடன் இருக்கிறான். நம்ம குருடன்றப்போ இன்றைக்கு உள்ள டெக்னாலஜி ஃபெசிலிட்டிலாம் பார்க்கும்பொழுது ஈவன் பீப்புள் ஹூ ஆர் பிளைண்ட் டூயிங் கிரேட் ஜாப். அவங்க படிக்க முடியுது, அவங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. பட் ஆனால் இந்த இயேசுவின் காலத்தில் பார்க்கும்பொழுது குருடர்களை அவங்க கீழாக தான் பார்த்தாங்க. ஏன்னா குருடர்களுக்கு பெரிய ப்ரொஃபஷன் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, குருடர்களை பிச்சை தான் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சலுகையும் கிடையாது, வசதியும் கிடையாது. அதனால் பிச்சை எடுப்பாங்க. குருடர்களுக்கு நண்பர்களே பெருசாக இருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் சொல்லுவோம், நான் என் ஒரு பிளைண்ட் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்ல மாட்டோம். அதனால் நண்பர்களும் குறைவாக தான் இருப்பாங்க. அவங்க ரொம்ப தனிமையாக தான் இருப்பாங்க. அநேக நேரத்தில் அவங்க வறுமையிலையும் இருப்பாங்க. யூஸ்வலி தே ஆர் வெரி புவர். அடுத்தது அவங்களுக்கு படிப்பறிவு இருக்காது. அதனால் தே வில் பி அன்எஜுகேட்டட். அதனால் அவங்க செய்ய வேண்டிய வேலை என்ன, பிச்சை எடுக்க தான் நிறைய நேரத்தில் வருவாங்க. இங்கே பர்த்திமேயுடைய நிலைமையும் அதே தான். அவன் சமுதாயத்தில் தள்ளப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன்.
ஹிட்லர் வந்து ஜூஸை கொல்லும் பொழுது how many Jews he killed யாருக்கா தெரியுமா? கரெக்ட், 6 மில்லியன் யூதர்களை கொன்றான். அவன் அதோடு நிறுத்தலை. அதே ஜெர்மனியில் ஊனமுற்றவர்கள், வயதானவங்க, வீல் சேரில் இருந்தவங்க, இவங்க யாருமே இருக்கக்கூடாதுன்னு ஒரு 5 மில்லியன் பீப்புளை கொண்டான். ஏன்னா ஒரு ஊனம் வந்துட்டா அவங்களால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஹிட்லர் நினச்சான். அதே மாதிரி இந்த ஊனமுற்றவர்களெல்லாம் எடுத்துட்டா ஜெர்மனியில் ஒரு அடுத்த ஜெனரேஷன், ஒரு ஸ்ட்ராங்கான ஜெனரேஷன் கொண்டு வர முடியும்னு சொல்லி ஹிட்லர் நினச்சான். இது மனுஷருடைய பார்வை. அநேக நேரத்தில் பார்க்கும்பொழுது நாமளும் ஒரு குளிரடை போல தான். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. எதிர்காலத்தில் நம்மளுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ நாமளும் ஒரு குருடலை போல தான் நடந்து கொண்டிருக்கோம். பட் மெனி ஆஃப் த பிளைண்ட்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட். நீங்கள் எவ்வளோ பேரை பார்த்துருக்கீங்க தெரியாது. எடுத்த பொருள் எடுத்ததில் கரெக்டாக இருக்கும். அவங்க வீடுகளில் போனீங்களா, நீங்கள் கிட்ட போகும்போதே நம்ம நடக்கிற சத்தத்தை, ஸ்மெல்லை வச்சு பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. தே ஆர் மல்டி டேலண்டட். கர்த்தர் ஒருவனுடைய லோவஸ்ட் பாயிண்டில் இருக்கும்பொழுது அவனோட வாழ்க்கையை மாற்ற அவர் நிச்சயமாக வருவார். ஹல்லேலூயா. பர்த்திமையுடைய வாழ்க்கை நிலைமை ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. அவன் ரோட்டு ஓரமாக நின்று பிச்சை எடுக்கிற ஒரு நிலைமை. அவனுக்கு நண்பர்கள் கிடையாது, அவனுக்கிட்ட வசதி கிடையாது. ஆனால் நம்மளும் அநேக நேரத்தில் ஒரு குழுல போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அவன் தூரத்தில் வர சத்தத்தை வச்சு கேட்குறான். நிறைய பேர் வந்திருப்பாங்க, நிறைய பேர் போயிருப்பாங்க. ஆனால் அவன் கேட்குறான், யார் அங்கே வர்றது அப்படின்ட்டு. அப்போ சொல்கிறாங்க, அவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க, இயேசு வராரு, இயேசு வராருன்ட்டு. பர்த்திமேயுக்கிட்ட ஒரு குறை தான் இருந்துச்சு. அவங்ககிட்ட என்ன குறை இருந்துச்சு? கண்ணு தெரியல, ஆனால் அவனுக்கு நல்லா காது நல்லா கேட்டுச்சு. அவனோட பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சு. அவன் கால் நல்லா வேலை செஞ்சது. உட்கார்ந்த இடத்துல இருந்தே அவன் யார் இயேசுன்றது அறிந்து கொண்டான். He know who Jesus was. When they said Jesus is coming, he know who Jesus was. அவனால் அநேக இடத்துக்கு போக முடியல, அவனால் தனியாக நடக்க முடியாது, அவனுக்கு ஒரு உதவி தேவை எங்கே போகணுன்னாலும். பட் அந்த குருடனுக்கு ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சுது, இயேசு யாருன்றது. அதனால தான் இயேசு அங்கே போகிறப்ப என்ன சொல்கிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே நீங்கள் எனக்கு இறங்குன்றான். இதை படிக்கும்போது எனக்கு வந்த ஒரு ஞாபகம் என்னன்னா, அந்த குருடனுக்கு இருக்கிற உணர்வு கூட நல்லா இருக்கிறவங்களுக்கு கிடையாது. எத்தனை முறை போய் இயேசுவை பற்றி சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. எத்தனை முறை போய் இயேசு இப்படிப்பட்டவர் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. கடின இருதயம் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்க, அவனுக்கு இயேசு யார் என்று தெரிஞ்சிருக்கு. Many times we complain about the one thing that we don't have. We forget to thank God for all the blessings that we have. அந்த குருடனுக்கு கண்ணு தான் தெரியலையே தவிர அவன் காது நல்லா கேட்குது. வரவங்க யாருன்னு அவனால் புரிஞ்சிக்க முடியுது, இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்க முடியுது. அநேக நேரத்தில் நல்லா இருக்கிற நமக்கே இயேசுவை பற்றி தெரியறதில்லை. Because the message was saturated everywhere. We are so used to it. But the blind man know who Jesus was. நமக்கும் இல்லாத ஒரு காரியத்தை குறித்து நம்ம குறை சொல்லி கொண்டே இருக்கிறோமே தவிர இருக்கிற காரியத்தை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தல. அநேகர் எத்தனையோ முறை சபைக்கு வருவாங்க, ஆனால் சபைக்கு வந்த மாதிரியே திருப்பி போயிடுவாங்க. அநேக பல வருஷம் கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, ஆனால் இன்னும் யார் இயேசுன்னே தெரிஞ்சிருக்காது. பேசிக்ஸு தெரியாமல் கஷ்டப்படுவாங்க. பட் இங்கு ஒரு குருடன் எங்கேயோ நடக்கிற அற்புதங்கள் யார் மூலம், அங்கன்னா நேர்த்திக்கு வாட்ஸ்அப்பா இல்லை ஃபேஸ்புக்கா ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் யாரோ சொல்லி கேட்பாங்க, அங்கே உட்காந்து பேசி கொண்டுங்கிறத கேட்டுக்கொண்டே இருப்பான். அதன் மூலமாய் அவன் யார் இயேசு என்றதை அறிந்து கொண்டான். இப்போ இயேசு தூரத்தில் வராரு, சத்தத்தை வச்சு கேட்குறான், யார் வர்றது அப்படின்ட்டு. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இயேசு வந்திருக்கிறாருன்ட்டு.
அப்போ இயேசு வந்து அங்கே நின்னாரா? இல்லை. அவரு பின்னாடி ஆயிரக்கணக்கான ஜனங்க வராங்க. ஒரு பெரிய சத்தம் வருது. ஏன்னா இயேசு அங்கே வந்தாலும் அவர் பின்னாடி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. There are so many people started following Jesus Christ. He can hear a bigger sound and he asked who that is. And somebody would have said, it is Jesus from Nazareth. He is passing by. And he started screaming, Jesus, son of David. அவன் கத்தி சத்தம் போடுறப்ப என்ன சொன்னாங்க? பக்கத்தில் இருக்கிறவங்க வாசிப்போம். நம்பர் 40 verse நம்பர் 47 வாசிப்போம். என்றைக்கு அவன் இயேசுவை கூப்பிடுறானோ அங்க பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? நீ இயேசுவை கூப்பிடாதன்றாங்க. நீ ஏன் சத்தம் போடுற? நீ ஏன் எப்போ பார்த்தாலும் இயேசு இயேசுன்ற? நீ ஏன் எப்போ பார்த்தாலும் ப்ரேயருக்கு போகிறன்ற? நீ ஏன் எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்டிங்ன்ற? எவ்வளோ பேர் ஊரில் என்ஜாய் பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. சனிக்கிழமை சாயந்தரத்தில் நீங்களும் பாருங்கள், இங்கே வந்து உட்காந்துன்னு இருக்கிறீங்க. இப்படி தான் உலகம் சொல்லுவாங்க. நீங்கள் போய் நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறோம்னா என்ன கேட்பாங்க? வாட்ஸ் யுவர் வீக்கெண்ட் பிளான்? நம்ம என்ன சொல்லுவோம்? சாட்டர்டே ஈவினிங் ப்ரேயர், சண்டே மார்னிங் சர்ச்சுனா அதை அப்படியே மூடி மழுப்பிடுவோம். வீக்கெண்ட் பிளான். அநேக நேரத்தில் எப்போல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறோமோ அங்கே நிச்சயமாக ஒரு தடை வரும். எப்போல்லாம் நீங்கள் ப்ரேயர் கிளம்புறீங்கன்னு நினைக்கிறோமோ அப்போ ஒரு தடங்கள் வரும். எப்போல்லாம் சபைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ ஒரு தடங்கள் வரும். ஏன் தெரியுங்களா? நீங்கள் யார்கிட்ட போகிறீங்கன்றது பிசாசுக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஏன் தெரியுங்களா? நீங்கள் இயேசுக்கிட்ட வந்தால் அவர் பதில் கொடுப்பார், அவனுக்கு தெரியும். இயேசுக்கிட்ட வந்தால் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அவனுக்கு தெரியும். அதனால் எப்போவுமே ஒரு தடை வரும். நீங்கள் எப்போ அந்த தடையை உடைச்சிட்டு வரீங்களோ அப்போ தான் அந்த பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. எப்போ அதை உடைச்சிட்டு நான் சபைக்கு போயே ஆவேன், எப்போ நீங்கள் அதை உடைச்சிட்டு நான் ஜெபத்துக்கு போயே தீருவேன்னு சொல்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு பதில் கிடைக்கும். இவன் கத்தும் போது சொல்கிறாங்க, கத்தப்படாத, சத்தம் போடாத. நான் நினச்சேன் அங்கே ஆயிரக்கணக்கான பேர் போகிறாங்க, இவன் கத்துற சத்தம் தான் அவர் காதில் விழுந்துட போகுது. எவ்வளோ சத்தம் இருந்திருக்கும், கூக்குரல் இருந்திருக்கும், எவ்வளோ பேர் அழுதுருப்பாங்க, எவ்வளோ பேர் இயேசுவேன்னு இருப்பாங்க, எவ்வளோ பேர் அவர் குறுக்க வந்து நின்று இருப்பாங்க, எனக்கு என்னை பிளஸ் பண்ணுங்கன்ட்டு. இந்த சத்தம்லாம் இல்லாமல் கூட இருக்கிறோன்னா சொல்கிறாங்க, சத்தம் போடாதையா, அவர் போகிறாரு. திஸ் வேர்ஸ் will change your life. என்றைக்கு உங்களுக்கு பிரச்சனை வருதோ அன்னைக்கு தான் நீங்கள் சத்தமாக கூப்பிடணும். என்னைக்கு உங்களுக்கு போராட்டம் வருதோ அன்னைக்கு தான் அதிகமாக ஜெபிக்கணும். யாரோடைய ஜெபம் கேட்கப்படும்னா, சும்மா நான் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறேன், இந்த வெளியில் போகிறப்போ ஒரு 5 நிமிஷம், உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. If your prayer needs to be answered, you have to scream. You have to go on your knees. You need to cry. எங்களோட பாஸ்டர் அழகாக சொல்லுவார், ஒரு ஊழியத்திற்கு முக்கியம் வந்து ஜெபம் இல்லை, ஜெபம் தான் ஊழியமே. எந்த ஊழியமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஜெபம் இருக்கணும். You have to have a bended knees. You need to have a wet eyes. You need to have a broken heart. இதை தான் அடிக்கடி சொல்லிக் கொடுப்பார். ஜெபம் இல்லாமல், அவரை கூப்பிடாமல் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாது. அவர் நிற்கணும். உங்கள் காரியம் மாறணும்னா நீங்கள் சத்தம் போட்டு கூப்பிட்டே ஆகும். என்னைக்கு நீங்கள் சத்தம் போட்டு கூப்பிடுறீங்களோ அன்னைக்கு அநேக தடைகள் வரும். உங்கள் ஜெபத்துக்கு தடை வரும், வீட்டிலேயே பிரச்சனை வரும், அநேக போராட்டம் வரும். இதை நீங்கள் மேற்கொண்டு ஜெபிக்கும் பொழுது தான் இயேசு அதுக்கு பதில் கொடுப்பார். அநேக நேரம் தேவை இருக்கிறப்போ அழுது ஜெபித்த காலங்க உண்டு. ஆண்டவரே இந்த தேசத்துக்கு கொண்டு போங்கன்னு அழுது ஜெபித்தோம். ஆண்டவரே வீசா கொடுங்கன்னு ஜெபித்தோம். ஆண்டவரே வேலை போனப்போ வேலை வேணும்னு ஜெபித்தோம். எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஜெபம் மாறிடும். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் ஜெபம் ஆகிடும், அரை மணி நேரம் ஜெபம் போயிடும், அந்த வாஞ்ச போயிடும். ஏன் தெரியுங்களா? ஆசீர்வாதம் வந்துடுச்சு. இந்த குருடை என்ன யோசித்தான்? இத்தனை வருஷம் தீர்வுக்கு ஒரே பதில் இயேசு மாத்திரம் தான். அவர் நின்னா மாத்திரம்தான் அவனுக்கு கண்ணு தெரியும். நான் சொல்கிறேன்,
இயேசு நின்னா மாத்திரம்தான் நம்ம தேவைகளுக்கு பதில் கிடைக்கும். நம்ம கேள்விகளுக்கு பதில் இயேசு நிற்கணும். நான் ஏன் சின்ன சின்ன ப்ரேயருக்கு பதில் கிடைக்காதுன்னு நான் சொல்கிறேன். ஏன் தெரியுங்களா? இயேசு அவனை வந்து நார்மலாக கூப்பிட்றப்ப கூப்பிட்ட மாதிரி போயினேன்ட்டார். அவர் இயேசு கடந்து போயிட்டார். ஏன் தெரியுங்களா? பிச்சை எடுக்கிறவங்க எப்படி கூப்பிடுவாங்க? மம்மி டேடினா கூப்பிடுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க நம்ம ஊரில்? அம்மா தாயே. அதுதான் ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி கூப்பிடுறானான்னு பார்த்தார் இயேசு. நீ 100ல் ஒருவனா என்ன நினைக்கிறியா? நீ பிச்சை எடுக்கிறவங்கள ஒருத்தனா என்ன நினைச்சியா? நான் பிச்சை போடுறவங்கள ஒருவனா நின்று பிச்சை போடுவேன்னு நினைச்சு என்ன கூப்பிடுறியா அப்படின்னா கடந்து போயிடுவார். என்னைக்கு இயேசு மாத்திரம்தான் அதை செய்வேன்னு சொல்லி கூப்பிட்றானோ, என்னைக்கு இயேசுவே தாவீதின் குமாரனே நீர் எனங்கோன்னு சொல்லி சொன்னார் பாருங்க, அப்போதான் நின்னார் இயேசு. அதனால தான் சொல்கிறேன், நம்ம எப்போவுமே நம்புற மாதிரி ஜெபத்தை ஏதோ 10ல் 1 நினச்சி ஜெபிக்கிறது. வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், எல்லார்கிட்டையும் சொன்னோம், ஜெபமும் பண்ணியிருக்கிறோம் பிரதர். அப்படி கிடையாது. ஜெபம் பண்ணிட்டேன், மிச்சத்தையும் ட்ரை பண்ணின்னு இருக்கிறேன். ஜெபந்தான் பதில், இயேசு தான் பதில், மிச்சது பதில் கிடையாது. அது எல்லாமே ஆட் ஆன். 10 பேர்கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி இயேசுக்கிட்ட கேட்கக்கூடாது. அவன் அன்றைக்கி அப்படி தான் கூப்பிட்டுருப்பான். இயேசு பார்த்தாரு, இவன் என்னை பிச்சை எடுக்கிற மாதிரியே கூப்பிட்றானா இல்லை என்னை மட்டுமே நம்பி கூப்பிட்றானா? அவன் கத்தி கூப்பிட ஆரம்பித்தான், இயேசுவே தாவீதின் குமாரனை. அப்போ தான் நின்னார் ஆண்டவர். எத்தனை முறை நம்ம பாடுகள் மத்தியில் இயேசுவனை நின்று கடந்து போயிட்டார். எத்தனை முறை கவலையின் மத்தியில் நீங்கள் நிற்கும்போது இயேசு வந்து நின்று இருப்பார். நீங்கள் கூப்பிடலன்னு எத்தனை முறை உங்களை ஆசீர்வதிக்கணும் நிற்கும் பொழுது நீங்க கத்தி கூப்பிடல, இயேசு கடந்து போயிட்டார். ஏன் தெரியுங்களா? 5 நிமிஷம் ஜெபம். ஏன் தெரியுங்களா? அலட்சியமான ஒரு ஜெபம். ஏன் தெரியுங்களா? ஜெபத்தில் விசுவாசம் இல்லை. ஏன் தெரியுங்களா? இயேசுவை 10ஓட 11 வச்சுட்டோம். எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம், ஒரு ஜெபமும் பண்ணுவோம். அப்படி இல்லை. இயேசுவை நீங்கள் கத்தி கூப்பிடும் பொழுது தான் அவர் நிற்பார். ஹல்லேலூயா. என்னைக்கு அவர் நிற்கிறாரோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை தலைக்கிற மாற்றிடுவார். ஹல்லேலூயா. என்னைக்கு நிற்கிறாரோ, யார் படிக்கலன்னு நினைக்கிறாங்களோ உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். என்னைக்கு நிற்கிறாரோ உங்களை கீழான பார்த்தவங்களை மத்தியில் உங்களை மேலாக பார்க்க வைப்பார். ஹல்லேலூயா. என்னைக்கு நிற்கிறாரோ உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கப்படும். என்னைக்கு நிற்கிறாரோ டாக்டர்ஸ் முடியாத சொன்ன எல்லா காரியத்தையும் ஒரே வினாடியில் மாற்றி காட்டுவார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இத்தனை வருஷமாக கடந்து வந்துட்டோம், இப்போவும் நம்ம ஜெபத்தில் ஒரு முன்னேறலைன்னா ஆண்டவர் நிச்சயமாய் வருத்தப்படுவார். நிச்சயமாய் வருத்தப்படுவார். எத்தனையோ காரியங்கள் நம்ம வேதத்திலிருந்து பார்க்க முடியும். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பல வருஷம் கஷ்டப்பட்டான். The women with the bleeding issue suffered for many years. எத்தனை வருஷம்? 12 வருஷம் கஷ்டப்பட்டான். அவளுக்கு இருக்கிற எல்லா சொத்தும் எல்லாமே அழிஞ்சு போச்சு. She spent everything on doctors. Nothing happened. அவள் முடிவெடுத்தா ஒரு நாள், இந்த கூட்டத்தை நான் பார்க்க போகிறதில்ல. ஏன்னா இந்த கூட்டத்து நடுவில் நான் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் போவேன். என் மேலே நாற்றம் எடுக்கும், ஆனாலும் நான் போவேன். இதுக்கு மடியில் நிறைய ஆண்கள் இருப்பாங்க, இருந்தாலும் நான் போவேன். என்னைக்கு அந்த முடிவுக்கு வந்து எதுவுமே என்னை பற்றி நான் கவலைப்படலை, யாரை குறித்தும் நான் கவலைப்படலை, நான் எதை குறித்தும் பயப்படாமல் நான் இயேசுவை மாத்திரம் போய் தொடுவேன்னு தொடுறோமோ அன்னைக்கு தான் சுகம் வரும். அத்தனை பேர் தொட்டாங்க, ஒரே ஒருத்தி தான் விசுவாசத்தோட தொட்டா. அத்தனை பேர் இயேசுவை 10ஓட 11 நினைச்சாங்க, அவன் மாத்திரம் தான் இயேசுவே வழின்னு சொல்லி போய் தொட்டான். அநேகர் அங்கே இருக்கிறவங்க டாக்டர்ஸ் மத்தியில் ஜீசஸை வச்சாங்க, ஆனால் இவ ஜீசஸை மாத்திரம் தான் நம்பி போனா. Many times we have to go to that extent. எல்லாமே இல்லைங்க, இனிமேல் வேறு வழியே இல்லை அப்படின்றப்ப தான் இயேசுக்கிட்ட போகிறோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிறாரு, நீ உரத்த சத்தமாய் கூப்பிடு, நான் உனக்காக நிற்பேன். நான் நிற்கும் பொழுது உன் சூழ்நிலையை மாற்றுவேன். உன் தேவை என்ன வேணா இருக்கலாம், யார் வேணால் கைவிட்டு இருக்கலாம்,
கண்ணு அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க சொல்லியிருக்கலாம், எப்படிப்பா நீ இயேசுவை போய் கூப்பிட்டா கண்ணு கொடுத்துருவாரா, கண்ணு வந்துருமா? ஏன்னா அப்படி ஒன்றும் மிரக்கல் பின்னாடி முன்னாடி நடக்கலை. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, நீ எதுக்கு அவரை கூப்பிடுறேன்ட்டு. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், இயேசு மாத்திரம்தான் என் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களோட தேவைகள் என்னன்னு என்பதை தயவு செஞ்சு நீங்கள் மனுஷர்கிட்ட முதல்ல சொல்கிறத நிறுத்துறீங்க. தயவு செஞ்சு மனுஷர்கிட்ட சொல்கிறத நிறுத்துங்க. ஏன் தெரியுங்களா? நீங்கள் 10 பேர்கிட்ட சொன்னீங்களா, ஒருத்தர் தான் அதில் ஜெபிப்பேறாங்களா இருப்பாங்க. 9 பேர் அதை குறித்து இதை காசிப் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. உங்கள் தேவையை நீங்கள் இயேசுக்கிட்ட மாத்திரம் சொல்லுங்கள். உரத்த சத்தமாய் சொல்லுங்கள். உங்கள் முழங்காலில் நின்று சொல்லுங்கள். நீங்கள் அழுது ஜெபித்து சொல்லுங்கள். உங்களோட ஜெபங்களை அவர் கேட்பார். அவர் என்றைக்கு நிற்கிறாரோ உங்கள் வாழ்க்கையை மாற்றார். நான் ஏன் தர சொல்கிறேன், வசனம் 48 வாசிங்க. ம் 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 அடுத்தது வாசிங்க. இயேசு நின்றார். இப்போ அவன் கத்தி கூப்பிடுறான், எல்லாரும் சத்தம் போட்டு அவனை கத்த வேண்டாம்னு சொல்கிறாங்க. இப்போ இயேசு நின்றுட்டார், அவன் சத்தத்தை கேட்டுட்டாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? யார் இவங்க? யார் இவங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சத்தம் போடாத, யோசுப்பார் சத்தம் போடாத. இப்போ என்ன சொல்கிறாங்க? திடன்கோல். ஏசு என்ன சொல்கிறாரு? போய் கூட்டுனுவான்னு தான் சொல்கிறாரு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? என்கரேஜிங்காக பேசுகிறாங்களாம், எழுந்துரு, திடன்கோல். இதானா ஏன் கத்த வேணாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? அதான் சொல்கிறேன், என்னைக்கு இயேசு நம்மளை கூப்பிடுறாரோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரோடைய பார்வை வேறு மாதிரி மாறிடும். ஹல்லேலூயா. என்னைக்கு இயேசு நம்மளை கூப்பிடுறாரோ எல்லாரும் நம்ம பார்க்குற பார்வை மாறும். ஏன் தெரியுங்களா? இயேசு நம்மளோடு இருக்கும்பொழுது தான் அது ஆசீர்வாதம். இயேசு நம்மளோடு இருக்கும்பொழுது தான் அந்த கனம். இயேசு நம்மளோடு இருந்தால் தான் மரியாதை. இயேசு நம்மளோடு இருந்தால் தான் வசதி. இயேசு நம்மளோடு இருந்தால் தான் பலன். ஆனால் நம்ம இது எல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுறோம்? இதுக்கு பின்னாடியே சுற்றின்னு இருக்கிறோம் இயேசு விட்டுட்டு. இந்த மாலை நேரத்தில் நான் சொல்கிறேன், நம்ம எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் ஜீசஸ் மாத்திரம் தான். நீங்கள் எங்கெல்லாம் தேடி இருக்கிறீங்களோ எனக்கு தெரியல. we are going to change our attention today to Jesus. பல வருஷமாக நான் போராடுறேன் பிரதர். பல வருஷமாக பிரச்சனையில் இருக்கிறேன். பல வருஷமாக நான் வியாதியில் இருக்கிறேன். பல வருஷமாக நான் ஜெபித்து பார்த்துட்டேன், எனக்கு பலன் கிடைக்கல. நான் சொல்கிறேன், இயேசு நிற்பார் உங்களுக்காக. உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாய் மாற்றுவார். யாரெல்லாம் உங்களை குறித்து குறை சொன்னாங்களோ, யாரெல்லாம் உங்களை நகைச்சாங்களோ, யாரெல்லாம் கேவலமாக பேசுனாங்களோ அவங்க சொல்லுவாங்க, திடன்கொள், எழுந்துரு, இயேசு உன்னை அழைக்கிறார். நம்மளை விட படித்தவங்கலாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நம்மளை விட நல்லா இருந்தவங்களாம் வீடு இடிஞ்சு வாரில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. பசியும் பட்டினியுமா இருக்கிறாங்க. இயேசு நம்மளை இங்கே கொண்டாந்து வச்சுருக்கிறார். நம்ம இங்கே வந்தது நம்ம பலனால் கிடையாது. ஒரு நாளாக நீங்கள் யோசிக்கணும். நம்மக்கிட்ட வீடு இருந்தாலும் சரி, கார் இருந்தாலும் சரி, படிப்பு இருந்தாலும் சரி, வேலை இருந்தாலும் அது இயேசு கொடுத்தது. ஒரு நாளும் அவர்கிட்ட போய் சொல்லணும், ஆண்டவரே நான் தகுதி இல்லை, ஆனால் நீங்கள் என்னை தகுதிப்படுத்தினீங்க, நீங்கள் என் கூட வந்து நின்னீங்க, இதெல்லாம் என் கூட வர ஆரம்பிச்சிச்சு. ஹல்லேலூயா. நம்ம உலகத்துக்கு பின்னாடி ஓடுவதை நிறுத்தி விட்டுட்டு என்னைக்கு இயேசு பின்னாடி ஓடுறோமோ இந்த உலகம் பின்னாடி நம்ம பின்னாடி வரும். அன்றைக்கி நம்ம பின்னாடி துரத்தின்னு வருவாங்க. அன்றைக்கி ஆசீர்வாதம் பின்னாடி வரும். அன்றைக்கி ஹீலிங் வரும். அதனால சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இன்றைக்கி நம்ம வெளியில் போனால் மதிக்கிறாங்க. பிரதர் சிஸ்டர், நம்மக்கிட்ட என்ன தகுதி இருக்குது? ஒன்றே ஒன்று, இயேசு நம்மளோட இருக்கிறார். அதுதான் தகுதியே. இயேசு நம்மளோடு இருக்கிறார், அதுதான் நம்மளுக்கு கனமே. அதனால தான் சொல்கிறேன், நம்மளை விட நல்லவங்களாம் இன்னும் எங்கேயோ இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்மளை மதிக்கிறாங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற படிப்போ வசதியோ கிடையாது. ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். அவர் ஒரு கனத்தை கொடுத்துருக்கிறார். அதனால தான் ஜனங்களை மதிக்கிறாங்க. வாசிப்பா தொடர்ந்து அந்த வசனம் 49 வாசிங்க திரும்ப. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான்.
ரொம்ப அழகான வார்த்தைங்கள்ல. இவனுக்கு எப்படி தெரியும் இயேசு கண்ணு கொடுப்பாருன்ட்டு? இயேசு ஜெபித்தா கண்ணு கொடுத்துருவாருன்னு இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? எங்கேயோ கேட்டான் பாருங்க, எங்கேயோ ஒரு அதிசயம் செய்கிறாரு, ஒருத்தர் வந்திருக்கிறாரு, மிரக்கல் பயங்கரமாக நடக்குதுன்னு பிடிச்சிக்கணும் இயேசுக்கு. இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, நம்ம எங்கெங்கே என்னென்ன நடக்குது, யார் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க, இவங்கள பிடிச்சா வேலை நடக்குமா, அவங்கள பிடிச்சா இது நடக்குமா, இவங்க பிடிச்சா ரெக்கமெண்டேஷன் நடக்குமா, நம்ம இதெல்லாம் பிடிக்கிறோமே தவிர இயேசு பிடிக்காம விட்டுட்டோம். இயேசு ஜெபிக்கும்பொழுது நிற்பார், நின்னால் நம்ம வாழ்க்கையை தலைக்கீழாக மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு மாத்திரம்தான் வேணும்னு சொல்லி போகணும். 10-11 கிடையாது. எங்கள் பாட்டி ஊரில் சொல்லுவாங்க, எம்மதமும் சம்மதம் பாபிடும், அதெல்லாம் கிடையாது. அந்த கதையெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. இயேசு மாத்திரம்தான் கடவுள். என்னைக்கு ஆண்டவர்கிட்ட வைராக்கியமாக போய் நிற்கிறோமோ அவர் நமக்காக நிற்பார். என்னைக்கு வைராக்கியம் இல்லாமல் ஒரு விசுவாசம் இல்லாமல் நம்ம ஜெபம் இருக்குதோ நாம் ஜெபித்துக்கினே தான் இருக்கணும். இந்த மாலை நேரத்தில் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன் தட் யூ ஹேவ் இன் யர் மைண்ட். நான் சொல்கிறேன், எல்லாருமே பாரத்தோடு தான் வரும். எல்லோரும் ஒரு கேள்விகளோடு தான் வந்திருக்கிறோம். இதர் அது நம்மளை குறிச்சிருக்கலாம், குடும்பத்தை குறிச்சிருக்கலாம், பிள்ளைகளை குறிச்சிருக்கலாம், நம்மளோட பெற்றோர்களை குறிச்சிருக்கலாம், இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதோ ஒரு பாரம் நம்மளுக்குள்ளாக இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த மாலையில் நாம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கும்பொழுது இயேசு கடந்து செல்ல மாட்டார், அவர் நிற்பார், நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். சகேயு என்பவன், கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். சகேயு என்பவன் சொசைட்டியில் ஒரு பெரிய லெவலில் இருக்கிறவன். அவர் யார்? அவன் இஸ் அ டேக்ஸ் கலெக்டர். இஸ் அ வெரி பவர்ஃபுல் மேன் இன் த சொசைட்டி. ஆனால் அவனுக்குரிய பிரச்சனை என்ன சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். அவன் குள்ளமாக இருப்பான். உங்களுக்கு தெரியாத அந்த பிரச்சனை, நீங்கள் சிரிப்பீங்க. இப்போ சகேயுவுக்கு இயேசுவை பார்க்கணும். நல்லா கவனிச்சுக்கணும். சகேயுக்கு யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். எப்படி இந்த குருடன் இயேசுவை கூப்பிட்டானோ, எப்படி இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவை பிடிக்க போனாலோ, அதே மாதிரி இப்போ சகேயுக்கு இயேசுவை பார்க்கணும். இப்போ என்ன பண்ணுறான்? இப்படி போடுறான், அங்கே ஓடுறான், கூட்டத்தில் அவர் பின்னாடி எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? எல்லாம் ஆனந்த் பிரதர் மாதிரி இருக்கிறாங்க, உயரமாக இருக்கிறாங்க, பிரின்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, ஜார்ஜ் பிரதர் மாதிரி இருக்கிறாங்க. இப்போ இவன் இயேசுவை தேடுறான், பிடிக்க முடியல. உயரமானவங்கெல்லாம் இயேசுவை மறைச்சிட்டாங்க. இப்போ இவனுக்கு என்ன பண்ணணும்? வேறு வழி இல்லை. ஓடுறான், இங்கே தேடுறான், அங்கே தேடுறான், கடைசியில் ஒன்று பண்ணுறான், மரத்தை மேலே ஏறிடுவான். நீங்கள் நல்லா யோசிக்கணும், இது ஏன் இயேசு நின்னாருன்னு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அவன் சமுதாயத்தை ஒரு பிச்சை எடுக்கிறவன் கிடையாது, ஒரு கஷ்டப்படுறவன் கிடையாது, அவன் ஒரு ஐஸ்வர்யவான். அவனை பார்த்தா சமுதாயத்தில் இஸ் எ ரிச் மேன், அவனுக்கு ஒரு பேரு புகழ் உண்டு. ஆனால் அவன் ஒரு முடிவு பண்ணிட்டான், நான் இன்னைக்கு இயேசுவை பார்த்தே ஆகணுன்ட்டு. நீ எவ்வளோ உயரமாக இருந்தாலும் சரி, நீ மறைக்கிறியா, நான் போய் எங்கே போய் ஏற போகிறேன்? மரத்து மேலே ஏற போகிறேன். ஒரு சின்ன பையன் மரத்து மேலே ஏறலாம், ஒரு வளர்ந்தவங்க மரத்து மேலே யோசிப்பான், எவ்வளோ வளர்ந்து மரத்து மேலே ஏறலாம் பாரு, சிரிப்பான். ஒரு வசதியானவன் அது இன்னும் அவமானமாக இருக்கும். புரியுதுங்களா? நல்லா யோசிக்கணும். ஒரு கஷ்டப்படுறவன் ரோட்டு மேலே இருக்கிறவன் வீட்டு மேலே ஏறி பார்க்குறான்னு சொல்லலாம், டேய் இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிது? இவ்வளோ வசதியான இருக்கிறவன், இவ்வளோ பணக்காரன், ஓடி போய் மரத்து மேலே ஏறி குனிச்சு யாரை பார்க்குறான்? இயேசுவை பார்க்குறான். என்னைக்கு இயேசுவை பார்க்கணும் நீங்கள் பிரயாசம் எடுக்கிறீங்களோ, இயேசு அங்கே நிற்பான். அவ்வளோ பேர் மத்தியில், உயரமான ஜனங்கள் மத்தியில் இயேசு நின்று யாரை கூப்பிட்டாரு? எங்களை மாதிரி ஆளை கூப்பிட்டாரு. இயேசு சகேயுவை கூப்பிட்டார். இதில் முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அவன் இயேசுவை தேடுறான். இன்றைக்கி இயேசுவை பார்க்காம நான் போக மாட்டேன்னு சொன்னான். கர்த்தர் நின்னார், சகேயுவே இறங்கி வானார். நம்மளோட ஊழியங்களை குறித்து ஜனங்கள் சிரிக்கலாம், என்ன பெரிய ஊழியம், இவங்க எதுக்கு ஒரு ஊழியம் நடத்தின்னு இருக்கிறாங்க, எல்லாம் பேசலாம், நகைக்கலாம். ஆனால் இயேசு என்னைக்கு நிற்கிறாரோ அன்றைக்கு எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. அவர் பின்னாடி 1000 பேர் வந்திருக்கலாம், முன்னாடி 500 பேர் நிற்கலாம். இப்போ இயேசு அவங்கெல்லாம் போகலாம், ஆனால் இயேசு என்ன பண்ணிட்டாரு? நின்றுட்டார். எவ்வளோ பேர் போகிறாங்கிறத குறித்து கவலைப்படாதீங்க, யார் நம்மளோட நிற்கிறார குறித்து நம்ம பார்ப்போம்.
அந்த 1000 பேரும் நிற்பாங்க, இயேசு நம்மளோட நின்னார். ஹல்லேலூயா. என்னைக்கு இயேசு நிற்கிறாரோ அன்றைக்கி சொல்லிட்டாரு, இவன் வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாகாது. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம குடும்பங்கள் ரட்சிக்கப்படலைன்னு கவலைப்படுவோம், இல்லை பெற்றோர்கள் ரட்சிக்கப்படலைன்னு கவலைப்படுவோம், சகோதரிகள் ரட்சிக்கப்படலை கவலைப்படுவோம். நான் சொல்கிறேன், இயேசுவை தேடுவோம், ஒருத்த சத்தமாக கூப்பிடுவோம், முழங்காலில் நிற்போம், அவர் நிற்பார். என்றைக்கு நம்ம அவரை மாத்திரமே நம்பி கூப்பிடுறோமோ அன்றைக்கி நிற்பார். நம்மளுடைய பிஸ்னஸ் அல்ல, நம்முடைய வேலை அல்ல, நம்முடைய பேங்க் பேலன்ஸ் அல்ல, நம்மளுடைய படிப்பு அல்ல, இயேசு தான் முக்கியம். இதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு நீங்கள் என்றைக்கு அதிகாலையில் எழுந்து முதலாவது இயேசுவை தேடுறீங்களோ, நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வர ஆரம்பிக்கும். ஏன் தெரியுங்களா? அதிகாலையில் எழுந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி இந்த குளிர் காலத்தில் எழுந்திக்கிறது இன்னும் கஷ்டம். அவருக்கு ஒரு வசனம் இருக்குது, இன்னும் தூங்கலாமா, இன்னும் இழுத்து போத்தின்னு தூங்கலாமான்னு. அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் ஒதுக்கிட்டு நான் எழுஞ்சிப்பேன், என் இயேசுவை தேடுவேன் அப்படின்னு சொல்லி அதிகாலையில் எழுந்து நீங்கள் நின்று பாருங்கள், அன்னிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் வர பார்ப்பீங்க. ஏன் தெரியுங்களா? நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுக்காக முழங்காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் யார் எழுஞ்சிக்கிறாங்க இல்லைன்னு பார்க்கல, நீங்கள் உரத்த சத்தமாக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இயேசு கடந்து போக மாட்டார், அவர் அங்கே நிற்பார். இயேசு நின்னாருன்னா உங்களோட ஜெபம் என்ன வேணால் இருக்கட்டும், யாரால் வேணால் முடியாமல் இருக்கட்டும், அதை இயேசு உங்களுக்கு நடத்தி காட்டுவார். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் நம்ம ஒரு சிறு கூட்டமாக இருக்கலாம். நம்ம ஒரு சில காரியங்களுக்காக இப்போ ஜெபிக்க போகிறோம். அநேகர் நம்ம மத்தியில் கேன்சர்னால் கஷ்டப்படுறதை பார்க்க முடியுது. அநேக குடும்பங்களில் பிரச்சனை இருக்குது. குறிப்பாக ஆண்டவரை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவ குடும்பங்கள், அநேக குடும்பங்கள் போராட்டம் உண்டு. இது பிசாசு கொண்டு வர போராட்டம், மனுஷர் அல்ல, இது பிசாசு கொண்டு வர போராட்டம். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கு அதை கட்டி நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேகர் வியாதியாக இருக்கிறாங்க, கேன்சர் பெருசாக நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இயேசு அங்கே நின்னார்னா கேன்சர் பறந்து போய்டும் அங்கேருந்து. ஹல்லேலூயா. அவர் கேன்சருக்கும் மேலான ஆண்டவர். நம்ம அநேக நேரம் அவர் சின்னதாகவே பார்த்துட்டோம். எனக்கு கை வலி, கால் வலி, இடுப்பு வலி. நான் சொல்கிறேன், இயேசு நிற்பார், அந்த கேன்சரே அங்கேருந்து பறந்து போய்டும். இயேசு நிற்பார். இத்தனை வருஷமாக டாக்டர் சொன்னது எல்லாவற்றும் இந்த மாலை நேரத்தில் மாற்றுவார். இயேசு நிற்பார். இத்தனை வருஷமாக குடும்பத்தில் நடந்த போராட்டம், பலவீனங்கள், பிரச்சனைகளை அவர் நிற்கும் பொழுது அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு மாலை நாம் எல்லாம் ஒரு விஷயம் எழுந்து நிற்போம். ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நான் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கணும். சத்தத்தை உயர்த்தாமல் இல்லை, நீங்கள் வாய்களை திறந்து ஜெபிக்கணும். நீங்கள் என்ன காரியத்துக்காக நிற்கிறீங்களோ, யூ கேன் ஸ்டாண்ட் அஸ் அ ப்ராக்ஸி ஃபார் சம்படி எல்ஸ். என் நண்பருக்கு உடம்பு சரியில்லை, என் சகோதரிக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ஒரு குழந்தைக்காக காத்து கொண்டு இருக்கிறோம், ஒரு திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறோம், ஒரு வேலைக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எதை குறித்து வேணால் உங்கள் பிரச்சனை இருக்கலாம். நான் சொல்கிறேன், நீ இதை மனுஷர் கையில் சொல்லாதீங்க, இதை தீர்க்கக்கூடிய இயேசுக்கிட்ட சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் மனுஷர் கையில் சொல்லி ஒன்றும் அவங்க செய்ய முடியாது. இதை குறித்து 4 பேர்கிட்ட பேசுவாங்களே தவிர தீர்வு கொண்டு வர முடியாது. தீர்வை கொண்டு வர இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். இயேசுவே, நசரேயனாகிய இயேசுவே, நீர் எங்களுக்கு இறங்கும்னு சொல்லுவோம். உங்கள் உடம்புல என்ன வியாதி இருக்கிறதோ அதை நீங்கள் உங்கள் கரம் வைத்து நீங்கள் ஜெபிங்க. Man cannot do anything here, but Jesus is here. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. எப்படி மான்கள் நீரோடைய வாந்திச்சு கதறுகிறதோ அந்த மாதிரி நம்ம தாகத்தோடு நீ கதறணும். அப்படி நம்ம கேட்கும் பொழுது இயேசு நிற்பாரு. டாக்டர்ஸுடைய வேர்ட்ஸை நல்லிஃபை பண்ணிடுவார். இயேசு நிற்பாரு, குடும்பத்தோட பிரச்சனையை மாற்றுவார். இயேசு நிற்பாரு, உங்கள் ஃபைனான்ஷியல் பிரச்சனையை மாற்றுவார். இயேசு நிற்பாரு, உங்கள் சபையை ஆசீர்வதிப்பார். இயேசு நிற்பாரு, உங்கள் குடும்ப சூழ்நிலையை மாற்றுவார். இயேசு நிற்பாரு, உங்களோட பலவீனத்தை மாற்றுவார். நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே.
வாஞ்சித்து கதரும் போல் தேவனே ஆத்துமாவும்மையே வாஞ்சித்து கதருதே தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி தேவனில் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே தேவனில் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே தேவனின் சந்நிதியில் ஆத்துமா வாஞ்சிக்குதே நீரோடை வாஞ்சித்து காதரும் போல் தேவனே எந்தன் ஆத்துமாவும்மையே வாஞ்சித்து காதருதே தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்க கதறுகிறோம் அப்பா. இந்த மாலை நேரத்துல உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவதை போல உம்முடைய பிரசன்னத்துல நாங்கள் நின்று கதறுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேகருக்காக நாங்க செபிக்க வந்திருக்கிறோம் அப்பா. அநேக தேவைகள் உண்டு, பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு ஆண்டவரே. இவை எல்லாவற்றுக்கும் பதில் இயேசு மாத்திரமே. நசரேயனாக இயேசுவே, நீர் நிற்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நிற்கும் பொழுது எங்க சூழ்நிலையை மாறும் ஆண்டவரே. நீர் நிற்கும் பொழுது எங்களோட வியாதி எங்களை விட்டு விலகி செல்லும் ஆண்டவரே. நீர் நிற்கும் பொழுது குடும்ப போராட்டங்கள் மாறும் ஆண்டவரே. அப்பா, இந்த மாலை நேரத்துல ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்துல திவ்யா சூசனுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. கேன்சருக்காக நாங்கள் செபிக்கிறோம். சிஸ்டர் ஷைனிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே கேன்சர் விடுதலை இருந்து இயேசு நீர் விடுவிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் செபிக்கிற இந்த வேளையில் தானே அந்த கேன்சரில் இருந்து அவர்கள் முழுமையாய் விடுதலை அடையும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி 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 ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் பெண்ணுக்காக ஜெபிக்கிறோம். பெண்ணுடைய பேக் பெயினுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, he has been struggling for quite a while. Lord, I pray that Jesus of Nazareth is here. நீர் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீர் தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் நிற்கிறார், அவர் சுகத்தை கொடுக்கிறார். இன்றைக்கே அந்த விடுதலை, இன்றைக்கே அந்த விடுதலை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோடு எங்களுடைய சகோதரி திவ்யாக்காக ஜெபிக்கிறோம். அவளுடைய டெலிவரி நல்லா நடக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிற பயத்தை எடுத்து போடுங்க. மகளுக்கு ஒரு நல்ல டெலிவரியை கொடுங்க, ஒரு விடுதலையை கொடுங்க, ஒரு சந்தோஷத்தை கொடுங்க. நாங்கள் அந்த குழந்தையை பார்த்து நாங்கள் உமக்கு மகிமை செலுத்த போறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. சிங்கப்பூர்ல இருக்கிற சகோதரர் தன் கிட்னியில இருக்கிற அந்த டியூமருக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில தானே அந்த டியூமர் கற்றி நீ மாற்றி போடுவி. அதற்காக நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவர். இந்த நேரத்தில் கூட பாரத்தோடு வருணுடைய பாட்டிக்காக ஜெபிக்கிறோம். Lord, as we are standing here, she is at the hospital. Lord, there are a lot of doctors telling this and that, but Lord, we are going to nullify everything in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே நீர் எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறீர். அந்த பாட்டிக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். டாக்டர்ஸ் உடைய வார்த்தையை மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. கை கால் வலி, இடுப்பு வலி ஆண்டவரே, வயித்துல பிரச்சனை, செஸ்ட்ல பிரச்சனை, whatever the problem might be, Lord, as we pray, amen, the Jesus of Nazareth is here in among us. இயேசு எங்களோடு இருக்கிறார். நீர் இப்பொழுது அந்த சுகத்தை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சாட்சி எழுப்ப போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். பிசினஸ்
செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலை செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். We bless them. We bless them. We bless them. Pray and bless them, Lord Jesus. Yes, Lord. You're going to do great and mighty things this evening, Lord Jesus. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கரம் வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ராஜா. அதிகாலையில எழுந்திருக்க பலனை கொடுங்க ஆண்டவரே. ஒரு வைராக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒரு வாஞ்சியை கொடுங்க ஆண்டவரே. நாங்க உம்முடைய 10ஓட 11 தேட போவதில்லை. நாங்கள் உம்மையை மாத்திரமே தேட போறோம் ஆண்டவரே. The only name Jesus. நாங்க என்னைக்கு கூப்பிடுறோமோ, உம்மை விசுவாசத்தோடு கூப்பிடுறோமோ, உம்மை மாத்திரமே நம்பி கூப்பிடுறோமோ, நீர் அங்கு நிற்பீர். எங்க ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பீர். நாங்க நன்றி செலுத்துக்கும் ராஜா. இந்த மாலை நேரத்தில் கூடியிருக்கிற ஒவ்வொரு மேலும் கரம் அமருவதாக. குடும்பத்துல சமாதானம் உண்டாவதாக. லார்ட், யூ ஆர் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ். நீர் சமாதானத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் சமாதானத்தை குலைக்கிற அந்த பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சபித்து அப்புறப்படுத்தி போடுகிறோம் ஆண்டவரே. இயேசு அவர்களை பார்த்து, இது மனுஷரால் கூடாததுதான், தேவனால் கூடாததல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்றார். நீர் கூடும் என்று சொல்லிவிட்டீர் ஆண்டவரே. அப்படியே நீ செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்ற துணையை நீர் யாரை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ அந்த ஒரு மகனையோ மகளையோ நீர் காட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் வல்லமையை அசைவாடி கொண்டிருப்பதற்காக கண்ணு தெரியாத குருடன் உம்மை நோக்கி கூப்பிடும் போது நீ நின்னீர். 12 வருடம் பெருமா உள்ள ஸ்திரீ உம்மை தொட்ட மாத்திரத்தை சுகத்தை பெற்றுக்கொண்டார். சகேவுக்காக நீர் நின்னீர். நீர் எங்களுக்காக நிற்கிற ஆண்டவரே. அன்றைக்கு அவர்களுக்காக நிற்கும் பொழுது நீர் எங்களை மறந்து விடுவீரோ? இல்லை ஆண்டவரே. நாங்கள் வாஞ்சியோடும் கதரும் பொழுது, நாங்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது, எப்பொழுதெல்லாம் நாங்கள் எங்க கூடி ஜெபிக்கிறோமோ நீர் ஒரு சாட்சியை உருவாக்குறீங்க ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதெல்லாம் இங்கே கூடி ஜெபிக்கிறோமோ ஒரு அற்புதத்தை செய்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதெல்லாம் கூடி நிற்கிறோமோ ஒரு அதிசயத்தை எங்கள் வாழ்க்கையில் நீ செய்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் கரத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இது நீ செய்வது, இது உம்மால் மாத்திரமே ஆகும் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. இந்த குளிர் காலத்தில் சிறு பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. வயதானவர்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய செட்டையின் கீழாக மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். நீர் அனல் முட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வெதர் எந்த காலகட்டத்தில் எந்த நாளும் எங்களுடைய பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் வயதானவர்கள் தொடாதபடிக்கு நீர் மூடி மறைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மாலை நேரத்தில் நாங்கள் கேட்ட எல்லா சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வரப்போகிற நாட்களில் இன்னும் அநேக சாட்சிகள் எழுப்பி போகிறீர். உம்முடைய நாம மகிமைப்படுவது. பாரத்தோடு இன்னைக்கு ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நீர் பதில் கொடுத்தீர். நீர் நின்றீர், அவர்களை தொட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே தொடர்ந்து எங்களோட வழி நடத்தும்படியே ஜெபிக்கிறோம். எங்கள் தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு சில கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Please be seated. Please be seated. We have come to the final 15 minutes.